தாவேக்கா போகிறாங்க. ராகுல் காந்தி ஹைதராபாத்தில் இருக்கிறாரு, ஆதவ் அர்ஜுனா ஹைதராபாத்தில் இருக்கிறாரு, ஆதவ் அர்ஜுனாவோடு ராகுல் காந்தி பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அப்படின்னும் போது ஸோ அது வந்து காங்கிரஸ் தலைவர்கள் நிறைய பேருக்கு அதை பொறுத்து கொள்ள முடியல. என்னையா அது, பழைய காங்கிரஸுக்கும் புதிய காங்கிரஸுக்கும் நடக்கின்ற பனிப்போரில் திமுக சிக்கிக்கிச்சு. காங்கிரஸ் வந்து டிசம்பர்லேயே எங்களுக்கு வந்து சீட் ஷேரிங்கை ஃபைனலைஸ் பண்ணுங்கன்னு சொன்னதை திமுக வந்து கொஞ்சம் சந்தேகம். டிஎம்கேவை நீடில் பண்ணுற மாதிரி அதில் ஒரு சில வார்த்தைகள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தியினுடைய முதலமைச்சர் பிறந்தநாள் வாழ்த்து செய்தியில் பிரதர் மிஸ்ஸிங். தாவேக்கா காங்கிரஸ் கட்சியை மட்டும் இல்லை, ராகுல் காந்தியும் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. திமுக ராகுல் காந்தி அவர்களை ரெகக்னைஸ் பண்ணி தான் 2019ஆம் ஆண்டு அவரை நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக இந்தியாவிலே முதலாக அறிவித்த கட்சி திமுக மட்டும்தான். அதன் பிறகுதான் இந்தியா கூட்டணியே உருவாச்சு. அதெல்லாம் காங்கிரஸ் வந்து திமுக ரெகக்னைஸ் பண்ணுறது இல்லையா? அவர் என்ன பேச வந்தாருன்னே தெரியல. பட் காங்கிரஸ் ரொம்ப தாவேக்கா எதிர்பார்த்துச்சு. ராகுல் காந்தி வந்தால் ஒரு எலிவேஷன் கொடுப்பாருன்னு. அதில் அண்டர்லைங் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே எலெக்ஷனில் 40% 45% ஓட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு விஜயினுடைய திரை பிரபலம் மட்டும் பத்தாது. இந்த முறை நம்ம மைனாரிட்டிஸ் வந்து ஓட்டை வந்து தாவேக்காவுக்கு கொண்டு போய் போட்டோம்னா அது திமுகவுக்கு போகிறத தடுக்கும். அப்போ திமுகவுக்கு அந்த ஓட்டு போகலன்னா ஒருவேளை அதிமுக பாஜக வந்துருமோ. அவங்க வந்து யார் வரணுங்கிறத விட யார் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிட்டி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து ரொம்ப பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு. ப. சிதம்பரம் அவர்கள் போய் முதலமைச்சர் அவர்களை சந்திச்சு பேசியிருக்காரு. எந்த நம்பர்ஸ்ல வந்து முடிய போகுது சார்? நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 வரைக்கும் கொண்டு வர காங்கிரஸ் ட்ரை பண்ணுறாங்க. 31ஆவது வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் காங்கிரஸ் இருக்கிறாங்க. பட் திமுக வந்து 25லேருந்து 28 இப்போ 29 வரைக்கும் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ 1 ஆர் மோஸ்ட்லி 30+1ல முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, 30+1னா ஒரு ராஜ்யசபாவோட முடியறதுக்கான வாய்ப்பை தான் பார்க்குறோம். இதுல என்னன்னா, கிரீஷ் சோடங்கர் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு ஏஎன்ஐக்கு. அந்த பேட்டியில வந்து டிஎம்கேவை நீடில் பண்ற மாதிரி அதுல ஒரு சில வார்த்தைகள் இருந்தது. 25 சீட் அப்படிங்கிறதே அவர் சொல்லியிருக்கக்கூடாது ஆக்சுவலா. ஏன்னா டிஸ்கஷன்ல இருக்கு, இன்னும் ஃபைனலைஸ் ஆகலைன்னும் போது டிஎம்கே ஆஃபர் பண்ண நம்பர்ஸை சொல்லிட்டு எங்களுக்கு வந்து தாவேக்கா கிட்டேருந்து இன்விடேஷன் இருக்குது. தாவேக்கா வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரும் சக்தியாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது. தாவேக்கா காங்கிரஸ் கட்சியை மட்டும் இல்லை, ராகுல் காந்தியும் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அப்போ ஆப்வியஸாக ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்டாகவே நமக்கெல்லாம் எழுகிற கேள்வி, அப்போ திமுக ரெகக்னைஸ் பண்ணலையாங்கிறது தான். திமுக ராகுல் காந்தி அவர்களை ரெகக்னைஸ் பண்ணி தான் 2019ஆம் ஆண்டு அவரை நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக இந்தியாவிலே முதலாக அறிவித்த கட்சி திமுக மட்டும்தான். அதன் பிறகுதான் 2023 காங்கிரஸ் இல்லாத 3வது அணி அமைக்கக்கூடாது, காங்கிரஸ் இல்லாத எந்த ஒரு தேசிய அணியும் கரை சேராதுன்னு 2023 மார்ச் 1 சென்னையில் YMCAல நடந்த தன்னுடைய 70வது பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க. அதன் பிறகுதான் இந்தியா கூட்டணியே உருவாச்சு. அதெல்லாம் காங்கிரஸ் வந்து திமுக ரெகக்னைஸ் பண்ணுறது இல்லையா? அவர் என்ன பேச வந்தாருன்னே தெரியல. அது வந்து டிஎம்கேவை பெருமளவில் அப்செட் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தியினுடைய முதலமைச்சர் பிறந்தநாள் வாழ்த்து செய்தியில் பிரதர் மிஸ்ஸிங். அது எல்லாருக்குமே ரொம்ப வெளிப்படையா அப்பட்டமா தெரிஞ்சது. ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இருக்குது, மனதளவில் காங்கிரஸ் வந்து விலகிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்கும். அதன் பிறகு முதலமைச்சரை ராகுல் காந்தி அவர்கள் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். ஆனால் அதுவும் கூட வெறும் பர்த்டே விஷஸாகவே முடிஞ்சிருக்கு. அதனால டிஎம்கே அதை பப்ளிசைஸ் பண்ணலை. ஸோ இது என்ன ஆச்சுன்னா, நேற்று திங்கட்கிழமை வந்து ஒரு பெரிய ஸ்பெக்குலேஷன், வைல்டு ஸ்பெக்குலேஷன். தாவேக்கா போகிறாங்க, ராகுல் காந்தி ஹைதராபாத்தில் இருக்கிறாரு, ஆதவ் அர்ஜுனா ஹைதராபாத்தில் இருக்கிறாரு, ஆதவ் அர்ஜுனாவோடு ராகுல் காந்தி பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அப்படின்னும் போது ஸோ அது வந்து காங்கிரஸ் தலைவர்கள் நிறைய பேருக்கு அதை பொறுத்து கொள்ள முடியல. என்னையா அது,
ராகுல் காந்தி கிட்ட பேசுகிற அளவுக்கு ஆதவ் அர்ஜுனா வந்து அவ்வளவு பெரிய ஒரு அரசியல் ஞானி ஆயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ஏற்கனவே கர்கே அவர்களுக்கு இந்த விஷயம் கொண்டு செல்லப்பட்டது. நான் தலைவர்கள்கிட்ட பேசிட்டு நான் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு முடிவு சொல்கிறேன், போகக்கூடாதுங்கிறது தான் முடிவு, பட் நான் ஒரு முறை கன்சல்ட் பண்ணிக்கிறேன் ஆர்ஜியும் சோனியா காந்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்கிட்டையும் கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. அதற்கு நடுவில் திமுக காங்கிரஸும் கூட ஏதாவது இந்த ஸ்டேல்மேட்டை பிரேக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மீட்டிங்கை பண்ணணுங்கிறதுனால சிதம்பரம் அவர்களை வைத்து ஒரு மீட்டிங்கை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. சோனியா காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன கர்கே அவர்களும் இன்னைக்கு காலையில் இல்லை இதை இப்படியே விடக்கூடாது, யாராவது ஒரு சீனியர் லீடரை டெல்லியிலேருந்து அனுப்பிச்சா திருப்பி பிரச்சனை வரும், அவங்க போய் ஒன்று சொல்லுவாங்க, டிரான்ஸ்லேஷன் இந்த ப்ராப்ளம்லாம் வேணாம், ஸோ கிளட்டர் சிதம்பரம் அவர்களை அனுப்புங்க, சீனியர் லீடர் போய் பேசிவிட்டு, இன்னொன்று சிஎம்மோட நல்ல நெருக்கத்தில் இருக்கிறவர், அவரை அனுப்பிச்சி என்னங்கிறத கட் அண்ட் ரைட்டாக கிளியராக பேசிட்டு வந்துடுங்கன்னு அனுப்பிச்சாங்க. சிஎம்மும் கேட்ட உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கா, ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, 1-on-1 தான் பேசுவேன், டிஸ்கஷன்லாம் பண்ண மாட்டேன், இன்னொன்று ரொம்ப தெளிவாக நம்பர்ஸ் டிசைட் பண்ணுற மாதிரின்னா வர சொல்லுங்கள், இன்னும் இதை இழுத்துக்கிட்டே போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மீட்டிங் வந்து ரொம்ப ஆமிக்கபிளாக போயிருக்கு. எனக்கு சோனியா காந்தி அவர்கள் சொன்ன மெசேஜையும் கர்கே அவர்களுடைய மெசேஜையும் சிதம்பரம் அவர்கள் பாஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அமிக்கபிளாக முடிஞ்சிருக்கு மீட்டிங். இவங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பருக்கு காங்கிரஸ் ஓகே சொன்னாங்கன்னா டீல் சரியாயிடும். ஓகே, ஆனால் அதில் 2 விஷயம் சார். சிதம்பரம் அவர்கள் போய் சந்திக்கிறாரு முதலமைச்சர் அப்படின்னா அவருக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் சந்திக்க சொல்லி டெல்லியிலேருந்து. ஆனால் இதே டெல்லி தலைமையே இங்கே இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்டு, நீங்கள் சொன்ன மாதிரி ராகுல் காந்தி வந்து முதலமைச்சருக்கு பர்த்டே விஷஸ் சொல்லும்போது பிரதர் அப்படிங்கிற வேர்டு மிஸ் ஆச்சு, அது எல்லாருமே ஒத்து கவனிச்சோம் அப்படின்ட்டு. இந்த ஒரு முரண் எங்கிருந்து வருது? அப்போ டெல்லி தலைமையிலேயே வேறுபட்ட கருத்துக்கள். ஓல்டு கார்டு வர்சஸ் நியூ கார்டு தான். ஓகே, பழைய காங்கிரஸுக்கும் புதிய காங்கிரஸுக்கும் நடக்கின்ற பனிப்போர்ல திமுக சிக்கிச்சு. சோனியா காந்தி வர்சஸ் ராகுல் காந்தியா? அப்படிதான். ஓகே, அது மகன் தாய் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க வந்து டைவர்ஜ் ஒப்பீனியன் கொண்ட 2 பொலிட்டிக்கல் லீடர்ஸ். அது ஆக்சுவலாக அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். அது அம்மாவும் பிள்ளையாக இருந்தாலும் கூட 2 பேருக்கும் வெவ்வேறு பொலிட்டிக்கல் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. தே கேன் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் அப்படிங்கிறது. ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த கூட்டணியை உடைக்கணுங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, எதுக்கு நம்பர்ஸில் அவங்க பாட்டுக்கும் ரொம்ப ரிஜிடாக இருக்கிறாங்க, நம்ம கேட்குற நம்பர்ஸ் கொடுத்தா தானே அப்படின்னு. இன்னொன்று விஜயோட போய் பார்க்கலாமேன்னு மற்றவங்க சொல்லும்போது அவர் ஒன்றும் விஜயோட போகலான்னு சொன்ன மாதிரிலாம் எனக்கு தெரியல. இன்னொன்று ராகுல் காந்தி வந்து ரொம்ப ரிசர்வ்டான ஒரு பர்சன். ராகுல் காந்தி என்ன பேசினாருன்னு அவரை நாம் போய் கேட்டால் மட்டும்தான் தெரியும். மற்றவங்க வெளியில் வந்து சொல்கிறதெல்லாம் எதையும் நம்ம நம்பக்கூடாது. இப்போ சோனியா காந்தி கூட அட்லீஸ்ட் வந்து சீனியர் லீடர்ஸோட ரொம்ப கேஷுவலாக பேசக்கூடிய ஆட்கள். அவங்க வந்து பத்திரிகையாளர்கிட்டயே ரொம்ப கேஷுவலாக பேசுவாங்க. ராகுல் காந்தி கொஞ்சம் ரிசர்வ்டாக இருப்பார். ஸோ அவர் என்ன சொல்கிறாருலாம் தெரியாது. அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்கலாமான்னு. எல்லா கட்சிக்கும் நல்லது தானே கேளுங்கன்னு இருக்காரு. இவங்க மீடியாவில் கேட்பாங்கன்னு அவருக்கு என்ன தெரியும்? இவங்க டிஸ்கஷன் டேபிளில் கொண்டு போய் கேட்பாங்கன்னு நினச்சிருப்பாங்க காங்கிரஸ் கட்சியில். கிரீஷ் சோடங்கர் முதல்ல அதில் எங்கே கேட்டார்? ஏஎன்ஐ இன்டர்வியூவில் தானே கேட்டார். அது தந்தி பேப்பரில் வந்த பிறகு திமுக தலைமை ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்புறம் சிதம்பரத்தை கூப்பிட்டு ஒரு தகவலை சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸோ அவங்க வந்து சிதம்பரம் அவர்களை வந்து சீனியர் லீடருங்கிறதுனால திமுக நம்புகிறாங்க. ஓல்டு கார்டும் அதை நம்புது. பட் நியூ கார்டுக்கு வந்து எல்லாரோடையும் பிரச்சனை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த நியூ செட் ஆஃப் லீடர்ஸ் வந்து விஜய்க்கு ஒரு பெரிய எழுச்சி இருக்குது தமிழ்நாட்டில், அந்த எழுச்சியை நாம் ஏன் பயன்படுத்திக்க கூடாது? நமக்கா எழுச்சி எப்பவும் வரப்போதில்லை. ஸோ அதனால் இன்னொருத்தருக்கு வர்ற எழுச்சியில் நம்ம கொஞ்சம் கடன் வாங்கிக்கிட்டா என்ன அப்படிங்கிறது தான் அந்த தலைவர்களுடைய கருத்து. பட் அது ஒன்ஸ் ஒரு கருத்து வருது அப்படின்னா பரவாயில்ல சார், அது ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கு. கனிமொழி அவர்கள் போய் ராகுல் காந்தியை மீட் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தும் கூட திமுக தரப்புல இருந்து ஏன் அந்த ரிப்பீட்டடாக? நீங்கள் லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா கூட, அப்புறமா லாஸ்ட் டைம் கூட ராகுல் காந்தி வந்து அந்த 25 சீட்டுக்கு ஒத்துக்கல. அவர் வந்து அந்த 41 ரெஸ்டோர் பண்ணுங்கன்னு கேட்குறாரு. இவங்க பண்றதுக்கு தயாரா இல்லை. சோனியா காந்தி என்ன சொல்றாங்கன்னா, சீட்ல எல்லாம் இன்சிஸ்ட் பண்ணாதீங்க, சீட்டுக்காக எல்லாம் அலையன்ஸை வந்து நீங்க வந்து முறிச்சிக்காதீங்க, அந்த சீட்டை விட அவங்க நமக்கு இங்க தேவை ரொம்ப, அதை பாருங்க. நேஷனல் லெவல்ல ஆன்டி பிஜேபி நேரேட்டிவ் செட் பண்ணோம்னா திமுக நம்மளோட இருக்கணும். ஆஸ் அ பிளாக்கா 30 எம்பிஸ் அவங்க லோக்சபால வச்சிருக்கிறாங்க, 10 எம்பிஸை ராஜ்யசபால வச்சிருக்கிறாங்க. நீங்க கமல்ஹாசனை சேர்த்துக்கிட்டீங்கன்னா 11.
ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை நாம் ஏன் ஏலியனேட் பண்ணணும்? இது அவங்களோட எலெக்ஷன். அதுக்காக நம்ம ரொம்ப இறங்கி போவோன்னா 35 நீங்கள் சொல்கிறத நீங்கள் 30க்கு வாங்க, 25ங்கிறத அவங்க 30க்கு வரட்டும், பேசி அவங்க கிட்ட உட்காந்து பேசுவோம். சரி, இப்போ திமுகவுக்கும் முதலமைச்சருக்கும் தேவைப்பட்டது என்னன்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன். ஓகே, நேரா வந்து என்கிட்ட ஏன் யாரும் கேட்கல, ஏன் மீடியா மூலமாவே பேசிக்கிட்டு இருக்கீங்கிறது தான் முதலமைச்சர் கேட்கக்கூடிய கேள்வி. இன்னொன்னு, அவங்களுக்கு கிரீஷ் சோடங்கரோட டீல் பண்றதுல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு. ஓகே ஓகே, அது என்ன முதலமைச்சர்கிட்ட பேசுறதுக்கான ஸ்டேச்சர் அவருக்கு இல்லைன்னு நினைக்கிறாங்க. இன்னொன்னு, முதல் மீட்டிங்ல அவர் கொஞ்சம் ராங் சைடு ரப் பண்ணிட்டாரு. ஓகே, முதல் மீட்டிங்ல கர்டசி கால்னு கேட்டு அந்த மீட்டிங்ல உள்ள போயிட்டு 70 சீட்டு வேணும்னு கேட்டோடனே சிஎம் டென்ஷன் ஆயிட்டார். நீங்க கர்டசி கால்னு கேட்குறீங்க, எடுத்த உடனே 70 சீட்டுன்னா, இன்னொன்று வந்து எப்போவுமே வந்து இந்த கமிட்டி போடுறவங்க வந்து அந்த கமிட்டியோட தான் பேசுவாங்க, சிஎம் கிட்ட டைரெக்டாக பேச முடியாது. இப்போ சிதம்பரம் வந்து நீங்கள் கமிட்டி ஹெட்டாக போட்டிருந்தீங்கன்னா அவர் போய் சிஎம் கிட்ட பேசலாம். இல்லை சார் 70லேருந்து ஆரம்பிக்கலாமான்னு கேட்டால் அது காமெடியாகவும் எடுத்துப்பாங்க, இல்லை சீரியஸாக இருந்தாலும் என்ன நீங்கள் 70லாம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு அந்த லெவலில் போயிடும். ஸோ கிரீஷ் சோடங்கர் அது கேட்டது வந்து டிஎம்கேக்கு ஈகோ அட்டாச். பட் காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் காங்கிரஸ் ஹைகமாண்டால் நியமிக்கப்பட்டவர், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஸ்டேச்சர் கொடுத்து தான் ஆகணும். இது 2 கட்சிக்குள்ள முதல் முரண். ரெண்டாவது, கிரீஷ் சோடங்கர் வந்து போய் பொதுவெளியில் பேசினதை திமுக ஏற்றுக்கொள்ள. ஓகே, இப்போ இதுதான் சிக்கல். இதுதான் சிக்கல். சிக்கல் வந்து இந்த நீங்கள் ஏன் மீடியாவில் போய் கேட்டீங்க? நீங்கள் வந்து ஒரு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கெல்லாம் கேட்கலாம், இல்லைன்னா சொல்ல, மீடியாவில் ஏன் போய் கேட்குறீங்க? அதன் பிறகு வந்து நீங்கள் ஜனநாயகனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் திமுக பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அவங்க இன்னொன்றும் சொல்கிறேன், அப்புறம் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுக என்ன நினச்சாங்கன்னா, காங்கிரஸ் வந்து டிசம்பர்லேயே எங்களுக்கு வந்து சீட் ஷேரிங்கை ஃபைனலைஸ் பண்ணுங்கன்னு சொன்னதை திமுக வந்து கொஞ்சம் சந்தேகப்பட்டாங்க. கடைசியில் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுற கட்சி, நாளைக்கு நாமினேஷன்னா இன்றைக்கி ராத்திரி தான் கேண்டிடேட்டே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இவங்க என்னடா 3 மாதம் முன்னால் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க, அப்போ வேறு ஏதோ ஒரு ஐடியா வச்சுருக்குறாங்க இவங்க, இங்கே பேரம் செட் ஆகலைன்னா அப்போ டிவி கேட்க போகிற ஐடியா இவங்களுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு லாக் பண்ணது தான் இந்த 3 மாதம். ஓகே, ஆனால் திமுகவுக்கு அவங்கள விடுறதான ஐடியா இல்லை. போஸ்டரிங் எல்லாம், கிராண்ட் ஸ்டாண்டிங் எல்லாம் 2 கட்சியும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த அவசியத்தினாலதான் இந்த இடத்துல கொண்டு வந்து நின்றுருக்கு. அந்த அவசியம் இல்லைன்னா இந்த கூட்டணி என்னைக்கும் முடிஞ்சிருக்கும். பட் ஆனா இந்த இடத்துல திமுக ரொம்ப இறங்கி போறாங்களோ சார்? இல்ல, 2 கட்சியுமே வந்து அவங்களோட ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க. டிஎம்கே வந்து எனக்கு கிடைச்ச தகவல் படி அவங்க காங்கிரஸ் வந்து அந்த கிரீஷ் சோடங்கர் இல்லாம வேற சேனல்ல வந்திருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 28 வரைக்கும் போன மாசமே ஒத்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அந்த சேனல் பிடிக்கல, அவ்வளவுதான் பிரச்சனை. 25ங்கிறது அவங்களுக்கு தெரியுது, விஜய்ங்கிற ஆப்ஷன் இருக்கிறாங்க. ஸோ காங்கிரஸை வந்து நம்ம முன்ன மாதிரி டீல் பண்ண முடியாதுன்னு திமுகவுக்கு தெரியுது. அதுவும் மேலே திமுகவுக்கு தெரியும், காங்கிரஸ் இல்லைன்னா அங்கே என்ன ஆகும் அலையன்ஸ் அப்படிங்கிறது. முதல்ல கொள்கை கூட்டணி, நாங்கள் ஒன்றா இருக்கிறோன்னு பேச முடியாது. ரெண்டாவது, மைனாரிட்டி ஓட் நிச்சயமாக ஸ்பிளிட் ஆகும். அதனால் திமுகவுக்கு பலன், அதனால் திமுகவுக்கு பலவீனமா இல்லையாங்கிறது தேர்தல் வரைக்கும் நீங்கள் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ திமுகவுக்கு தெரியும் காங்கிரஸ் என்ன டேபிளுக்கு கொண்டு வராங்க. அதனால தான் ஒரு பக்கம் போஸ்டரிங் பண்ணாங்க, போனா போகட்டும்னு. ஆனால் போனா போகட்டும்ங்கிற எண்ணம் திமுகவுக்கு இந்த டைம் வரைக்கும் கிடையாது. காங்கிரஸும் என்னன்னா நம்மளை அவங்க எப்படி அனுப்புவாங்க அப்படிங்கிறது தான். ஹூ பிளிங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆன் நம்பர்ஸ் தான். ஸோ காங்கிரஸ் ஹஸ் பிளிங்க். ஓகே, ஆனால் இப்போ இன்னைக்கு வந்து ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை நிறைவு செய்யணும் அப்படின்னு இருக்கு. அப்போ காங்கிரஸ்ல தரப்புல இருந்து ஒரு ராஜ்யசபா சீட்டோ இல்லை 2 ராஜ்யசபா சீட்டோ கேட்குறாங்க அப்படின்னா திமுக அதை எப்படி இன்னைக்குள்ள முடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் ராஜ்யசபா சீட்டு வந்து எப்பவுமே வந்து எல்லா கட்சியிலையுமே இந்த ராஜ்யசபா சீட் நாமினேஷன்லாம் டிஎம்கேலாம் முதல்ல பண்ணிடுவாங்க. இப்போ டிஎம்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபார்மலாக அனௌன்ஸ் பண்ணுறது மட்டும்தான் நாளைக்கு பண்ணுவாங்க. இந்நேரம் அந்த 2 கேண்டிடேட்டுக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்கள் என்னென்ன பேப்பர் வேணுமோ எல்லா பேப்பரும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குன்னு லாயர்ஸ் இருப்பாங்க, என்ஆர் இளங்கோ இது போன்ற சீனியர் லாயர்ஸ் வச்சு அவங்கள வச்சு ஃபில் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சொல்லும் போது வியாழக்கிழமை போய் நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு வந்துருங்க. இப்படிதான் இருக்கும். காங்கிரஸ்லயும் அவங்க யாருக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு வேலை ராஜ்யசபாவில் நிற்கணும்னு எண்ணம் இருந்தால் அவங்களும் இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணியிருப்போம். இப்படிதான் நடக்கும். இதெல்லாம் வந்து இந்த கேண்டிடேட் சிஎம் சொன்னது என்ன, நான் புதன்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணுறேன், புதன்கிழமை காலையில் நான் ரிலீஸ் பண்ணுவேன். ஏன்னா சிஎம் வந்து தேமுதிகவுக்கு கொடுக்கணும்.
தேமுதிகவுக்கு வந்து காங்கிரஸுக்கு கொடுக்காம தேமுதிகவுக்கு கொடுக்க முடியாது. அதுதான் பிரச்சனை. அங்க அலையன்ஸ் தர்மாங்கிறது அதுதான். 20 வருஷம் ஆலையை விட்டுட்டு நீங்க வந்து கொடுத்திருந்தாங்கல்ல அப்ப வந்து மக்கள் நீதி மையம் ஒரு அலையன்ஸ் பார்ட்னருக்கு ஒருத்தருக்கு தான் கொடுத்திருந்தாங்க. நான் சொல்ல வர்றது என்ன, தேமுதிக இன்னைக்கு வந்த கட்சி, அவங்களுக்கு முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் காங்கிரஸ்க்கு கொடுக்க முடியாது. அது வந்து கூட்டணி தர்மத்துல சேராது. புரியுது. அது வந்து ஒரு நல்ல ஆப்டிக்ஸா இருக்காது. ஸோ சிஎம் அனௌன்ஸ் பண்ணும்போது இப்ப நாளைக்கு அனௌன்ஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், 2 திமுக வேட்பாளர்கள், ஒரு தொகுதி தேமுதிகவுக்கும் ஒரு தொகுதி காங்கிரஸுக்கும் ஒடுக்கப்படுகிறது அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட்ல வரணும்னும் போது காங்கிரஸ் கிட்ட பேசாம அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது. அந்த ஸ்டேட்மெண்ட்ல 3 பேரை அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா அப்ப காங்கிரஸ்க்கு ராஜ்யசபா இல்ல, சீட்டு இன்னும் பேர முடியலன்னு அர்த்தம். ஓகே ஓகே, சோ இதுதான் அர்த்தம். ஓகே, ஆனா இப்போ இந்த மூவ்ஸ் எல்லாமே காங்கிரஸ் கிட்ட பேசாம திமுக தனியா எடுக்க முடியாது. இப்ப காங்கிரஸ் என்ன நிலைப்பாட்டுல இருக்காங்க அப்படிங்கறதே ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு. காங்கிரஸ் 2ஆ ஸ்பிளிட் ஆக போறாங்க அப்படின்ற டாக்ஸும் வருது. இல்ல அந்த மாதிரி ஒரு ஸ்பிளிட் ஆகுற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்ல, மூப்பனார் போன்ற ஒரு டால் லீடர், ஒரு டவரிங் ஃபிகர் தமிழ்நாட்டில் இருந்திருந்தா இந்நேரம் கட்சி உருவாகிருக்கும். இல்ல உருவாகிறதுக்கான முயற்சிகளையாவது அவங்க எடுத்திருப்பாங்க. காங்கிரஸ் இந்த இடத்துல ஸ்பிளிட் ஆகாது. ஒருவேளை இந்த அலையன்ஸ் ஃபெயில் ஆனா கூட காங்கிரஸ் ஸ்பிளிட் ஆகாது. நிறைய தலைவர்கள் வந்து ஒதுங்கிக் கொள்வார்களே தவிர ஸ்பிளிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு பெருசா பார்க்கல. விஜய் ஃபேக்டரை வச்சு அப்படி சொல்றாங்கல்ல சார், ஒரு 2 பகுதியா பிரியும், ஒரு பகுதி விஜயோடைய போய் ஒரு கூட்டணி வைப்பாங்க. பெருமளவுல யார் போய் கூட்டணி வைப்பாங்க? அதுக்கு நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், ஒரு டவரிங் ஃபிகர் வேணும்னா இப்ப காங்கிரஸ்ல ஒருத்தர் கீழே வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு 60% தொண்டர்களோ இல்ல 50% தொண்டர்களோ வருவாங்கன்னு ஒருத்தர் பேர் காங்கிரஸ்ல சொன்னாங்க. ஒரு 20% தொண்டர்களாவது EVKS பின்னால வந்திருப்பாங்க. பட் இன்னைக்கு இருக்கிறவங்க யாரும் இல்லை. சிதம்பரம் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 80 81 அவர் இன்னொரு கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிற வயசெல்லாம் அவருக்கு இல்லை. அந்த எண்ணமும் அவங்களுக்கு கிடையாது. ஸோ எப்படியாவது இந்த கூட்டணியை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணுங்கிறது தான் எண்ணம். இந்த காங்கிரஸ் உடையும் இப்போ கூட திமுகவோட போயிட்டாங்கன்னா ஒரு சிலர் வேணா தாவேக்காவுக்கு போகலாம். பட் அந்த மைக்ரேஷன் வந்து பெருமளவுலலாம் இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தாவேக்கா வந்து இன்னும் அன்டெஸ்டட் ஒரு பொலிட்டிக்கல் என்டிட்டி. தாவேக்கா என்ன சொன்னாலும் அவங்க 50% எங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு காமிச்சாலும் அது எலெக்ஷன் கமிஷனுடைய அப்ரூவல் கிடையாது. அது வந்து ஒன்லி இன்டர்னல் சர்வேஸ் தான். அந்த இன்டர்னல் சர்வேஸ் கூட எப்படி எடுக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. எந்த ஒரு ரெப்யூட்டட் ஏஜென்சியும் இன்னும் சர்வே எடுக்கல. சி ஓட்டரோ இல்லை வந்து ஆக்சிஸ் மை இந்தியாவோ இல்லை ஏசி நீல்சன் போன்ற ஒரு ரெப்யூட்டட் ஏஜென்சி 40% இருக்குன்னு சொன்னா சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். பட் வந்து இன்டர்னல் சர்வேஸ்ல பேசிட்டு அது கூட ஆளுக்கு ஒரு நம்பர் சொல்றாங்க. அர்ஜுனா ஒரு நம்பர் சொல்றாரு, சிடிஆர் ஒரு நம்பர் சொல்றாரு, விஜய் வேற ஒரு நம்பர் சொல்றாரு. ஸோ இன்டர்னல் சர்வேஸ் வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்க்காக எடுக்கப்படுகிறது. அப்போ காங்கிரஸ்ல என்னன்னா அங்க போய் என்னென்ன பேசுறது. நீங்க இன்னொன்னு காங்கிரஸ்ல ரொம்ப தெளிவா ஒரு கேள்வி கேட்குறாங்க. பாஜக எதிர்ப்பு தான் நம்மளுக்கு உயிர் மூச்சு. திமுக மேடைக்கு பாஜகவை எதிர்க்குது. அவங்கள விட்டுட்டு பாஜகவை பற்றி பேசவே தயங்குற ஒருத்தர்கிட்ட போனால் என்ன ஆகும்? அப்போ நம்ம பாஜக எதிர்ப்புலாம் எங்கே போகும்? அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சே டிஎம்கே வந்து இந்த எலெக்ஷனை வேற மாதிரி மாற்றிட்டா என்ன பண்ணுவீங்க? அப்போது சீட்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு திமுகவில் இருக்கும் பொழுது எப்போவுமே வந்து நீங்கள் சொல்லலாம் பவர் இஸ் பாய்சன் அப்படின்னு. பவர் இஸ் அ கம் ஆல்சோ. பவர் இஸ் பசை. அந்த பவர் அப்படின்னா அது வந்து ஒட்டும். அது மேக்னெட் மாதிரி. அது யாரை வேணாலும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட அட்ராக்ட் பண்ணி விட்டுரும். அதுதான் பவரோட பியூட்டி. இப்போ வந்து காங்கிரஸில் 30 சீட்டு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. முட்டி மோதி போராடி ஒரு 24 சீட்டு ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த 24 பேர் தாவேக்காக்கு போக ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா பதவி இருக்குல்ல, 5 வருஷம் நான் பதவி. அங்கே போனால் 70 சீட்டு கிடைக்கும். பட் எவ்வளவு வெற்றி வாய்ப்புங்கிறது இருக்குல்ல. இல்லை, ஆனால் அது தாவேக்காவுக்கு தானே சரி ஏதோ ஒரு வகையில் ஒரு ஏமாற்றமாக இருக்க போகுது. தாவேக்காவுக்கு ஏமாற்றம்னா அவங்க வந்து நினைச்சது இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு எல்லாம் அவங்க ப்ராமிஸ் பண்ணதே வந்து திமுக கூட்டணியை உடைக்கணுங்கிற அந்த எண்ணத்துல தான். அதுதான் எய்ம். இன்னைக்கு வரைக்கும் அந்த எய்ம் வந்து ஃபுல்ஃபில் ஆகல. ஸோ ஒரு ஜேர்னலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ்ல சைன் ஆகிற வரைக்கும் ஃபுல்ஃபில் ஆகலன்னு வச்சுக்கோ. அது வந்து ஏமாற்றமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏமாற்றம்ங்கிறத விட ஒருவேளை அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதி ஆயிடுச்சுன்னா அது ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியராக தான் நான் பார்ப்பேனே தவிர பெரும் ஏமாற்றம் ஒன்றும். அவங்களுக்கு தெரியும் இது நடக்காது,
50-50 சான்ஸ் தான். பட் காங்கிரஸ் ரொம்ப தாவேக்கா எதிர்பார்த்துச்சு. ஓகே ஓகே. காங்கிரஸ் வந்தா ராகுல் காந்தி வந்தா ஒரு எலிவேஷன் கொடுப்பாருன்னு. அதுல அண்டர்லைங் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே எலெக்ஷன்ல 40% 45% ஓட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு விஜயினுடைய திரை பிரபலம் மட்டும் பத்தாது அப்படிங்கிற அந்த மெசேஜ் தான். அவங்க வந்து ஒரு எலெக்ஷன்ல விஜய் வந்து முதலமைச்சர் ஆகணும், இல்லை வந்து ஒரு பெரிய பொசிஷனுக்கு வரணும்னா இன்னொரு எலிவேஷன் வேணும். அந்த எலிவேஷனை கொடுக்கக்கூடிய ஒரே நபர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷத்துக்கு முன்னால காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேருந்து வெளில வந்து பகிரங்கமாக தாவேக்கா கூட்டணியில் போயிருந்தாங்கன்னா அந்த எலிவேஷன் வந்திருக்கலாம். பட் எலெக்ஷனுக்கு 1 மாதம் முன்னால் நீங்கள் ஒரு கூட்டணியை விட்டு போயிட்டு அந்த எலிவேஷனை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா காங்கிரஸ் வந்து 4.5% ஓட் வச்சுருந்தாலும் கூட அது வந்து ஒரு கேடர் பேஸ்ட் பார்ட்டி கிடையாது. அந்த 4.5% ஓட்டில் கிட்டத்தட்ட 4% இல்லை 3% ஓட் வந்து ஓட்டர்ஸ். தே ஆர் நாட் கேடர்ஸ். இப்போ தென் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிறிஸ்டியன் நாடாஸ் ப்ளஸ் முஸ்லிம்ஸ் ஓட்டு போடுறாங்கன்னா அவங்க எல்லாருமே கட்சி தொண்டர்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க காங்கிரஸ் இருக்கிற இடத்துல அந்த காங்கிரஸ்க்கோ இல்லை கூட்டணி கட்சியினருக்கோ போய் அவங்க வாக்கு செலுத்திட்டு வருவாங்க. காங்கிரஸ் இஸ் அ ஓட் மல்டிப்ளையர். காங்கிரஸ் இஸ் அ ஃபேக்டர். அவங்க வந்து தே பிரிங் அ லாட் டு த டேபிள். பட் அது வந்து கரெக்டான பர்சன்கிட்ட இருக்கணும். அதுக்கு வந்து டைம் வேணும் அவங்களுக்கு. இப்போது திமுக வர்சஸ் தாவேக்கா காங்கிரஸ் ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக வச்சுக்கோங்க. இப்போ மைனாரிட்டி ஓட்டு வந்து எப்படி பிரியும் நமக்கு சொல்ல முடியாது. பட் அந்த இடத்துல கூட அந்த கம்யூனிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக யோசிப்பாங்க. ஒரு வேளை நாம் வந்து இந்த முறை நம்ம மைனாரிட்டிஸ் வந்து ஓட்டை வந்து தாவேக்காவுக்கு கொண்டு போய் போட்டோம்னா அது திமுகவுக்கு போகிறத தடுக்கும். அப்போ திமுகவுக்கு அந்த ஓட்டு போகலன்னா ஒருவேளை அதிமுக பாஜக வந்துருமோ. அவங்க வந்து யார் வரணுங்கிறத விட யார் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி அப்படி தான் ஓட்டு போடுவாங்க. அவங்க 2014 நீங்கள் எடுத்துக்கோங்க, ஜெயலலிதா அவர்களுக்கு பெருமளவில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வாக்களித்தாங்க. ஏன்னா அவங்க என்ன நினச்சாங்கன்னா, மோடி அவர்களை பிஜேபியை தமிழ்நாட்டில் ஸ்டாப் பண்ணக்கூடிய சக்தியாக ஜெயலலிதாவை பார்த்தாங்க. அவங்க மட்டும்தான் மோடியா டைரெக்டாக மோடி அவர்களை சேலஞ்ச் பண்ணும்போது முஸ்லிம்ஸும் கிறிஸ்டியன்ஸும் கண்ணை மூடிக்கிட்டு போய் ஓட்டை போட்டுட்டு வந்தாங்க. ஸோ அவங்க வந்து யார் வேணுங்கிறத விட யார் வேணாங்கிறதுல குறியாக இருப்பாங்க. அந்த அவங்க வேணான்னு நினைக்கிறவங்கள இங்கே ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பவர்கள் யார், அவங்களுக்கு தான் போய் ஓட்டு போடுவோம். 29 அந்த போல் பொசிஷனுக்கு விஜய் வந்துட்டாருன்னா விஜய்க்கு போய் போட்டுருவோம். காங்கிரஸே விஜய் கிட்ட போயிடும். நீங்கள் விஜய் வந்து 26 பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த் என்னென்னு ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இண்டிபெண்ட்டாக அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா ஒரு 15%ன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 20%ன்னு வச்சுக்கோங்க. 20% இஸ் ஹியூஜ். நாளைக்கு வந்து எல்லா கட்சிகளும் பனையூரில் போய் நிற்பாங்க. ஆனால் இப்போ நிற்க மாட்டாங்க. ஏன்னா யூஆர் ஸ்டில் அன்டெஸ்டட். எந்த கட்சியுமே போகல. பட் தாவேக்கா ஒருவேளை காங்கிரஸ் வந்து தாவேக்காவுக்கு போச்சுன்னா அது விஜய்க்கு பெரிய எலிவேஷன். பட் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார்? அதுக்கான பாசிபிலிட்டி நான் ஆஸ் வி ஸ்பீக் நான் பார்க்கல. ஓகே, அது வந்து ரொம்ப ரிமோட் பாசிபிலிட்டி தான். பட் அது ஒரு நல்ல எலிவேஷனை கொடுக்கும் அவங்களுக்கு. அது ஓட்ஸை ஃபெச் பண்ணி கொடுக்குதோ இல்லையோ, ஓட்ஸை இமீடியட்டாக ஃபெச் பண்ணுதோ இல்லையோ, பட் எலெக்ஷன் வரைக்கும் ஒரு பெரிய எலிவேஷன் விஜய் அவர்களுக்கு கொடுக்கும். ஓகே, இப்போ டிஎம்கே வைக்கக்கூடிய ஒரு டிமாண்டா இருக்கட்டும், லைக் காங்கிரஸ் தரப்புல இருந்து வைக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் டிமாண்டா இருக்கட்டும், கடைசியில் ஒரு 30 வரைக்கும் வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க சீட் ஷேரிங்ல. அந்த 30 காங்கிரஸுக்கு கொடுக்குறாங்க திமுக அப்படின்னா மற்ற கூட்டணி கட்சிகளும் கேட்பாங்க. ஆல்ரெடி இருந்த எக்ஸிஸ்டிங் கூட்டணி இல்லாம ஒரு 4 கட்சிகள் எக்ஸ்ட்ரா வந்து நெஞ்சிருக்காங்க, 4 ஃபேக்டர் எக்ஸ்ட்ரா வந்து நெஞ்சிருக்காங்க அப்படிங்கும்போது எப்படி அக்கமோடேட் பண்ணுவாங்க? தங்களுடைய சீட்டை காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்களா? வேற வழி இல்லை. குறைச்சிக்கிட்டு அவங்க ஸ்ட்ரைக் ரேட் அவங்க இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, அப்படிதான் பண்ணுவாங்க, வேற வழி இல்லை. அக்கமடேட்டிவாக இருக்கணும்னு அவங்க முடிவு பண்ணியாச்சு. ஒரு ஓட்டை கூட மிஸ் பண்ணக்கூடாது. அது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அரசியல் சாதுரியம்னு எடுத்துக்கலாம், இல்லை தோல்வி பயம்னு எடுத்துக்கலாம். நீங்கள் பார்க்குற நீங்கள் எந்த கண்ணாடி போட்டு பார்க்குறீங்களோ அந்த கண்ணாடியில் என்ன தெரியுதோ அதுதான். ரெண்டும் அரசியல் சாதுரியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உண்மையிலே அது அரசியல் சாதுரியம், தோல்வி பயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தோல்வி பயம். ஓகே, பட் அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. 1000 ஓட்டு கூட விட்டுறக்கூடாது. வர்ற ஓட்டை வாங்குங்க. நிறைய சின்ன சின்ன சமுதாய கட்சிகளுக்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. அது என்னன்னா, அவங்க கம்யூனிட்டியில் இவங்க சீட்டு கொடுக்குறத விட அந்த கம்யூனிட்டி லீடர்ஸ்க்கு கொடுத்தா
அது வந்து மற்ற எங்கெங்க அந்த கம்யூனிட்டி இருக்காங்களோ அவங்க தே வில் என்ஷூர் தட் தே ஓட் ஃபார் டிஎம்கேங்கிறது தான். ஸோ டிஎம்கே வந்து ஒரு 160-165 தான் நிற்பாங்க. அவங்க கோட்டாவை அவங்க குறைச்சிட்டு தான் ஆகணும். காங்கிரஸ்க்கு கொடுக்கறது வந்து காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா 41 25 குறைச்சிங்க இப்போ ஏத்துறீங்கன்னு நினைப்பாங்க. அவ்வளோதான். காங்கிரஸுக்கான 41 நீங்கள் 41 கொடுக்கறதுக்கு பதில் 30 கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். பட் இது வந்து கிவ் அண்ட் டேக் தான். திமுக 25 நின்று இருந்தாங்கன்னா இந்த அலையன்ஸ் உடஞ்சிருக்கும். இவங்களும் ஓகே வாங்க பேசுறீங்களா, கரெக்டான ஆள் வந்து பேசுறீங்களா. எப்பவுமே டிஸ்கஷன்ஸ் வந்து ரொம்ப கார்டியலாக இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து எப்போவுமே வந்து கடந்த முறை கூட 41 சீட்ஸில் நின்னாங்க காங்கிரஸ். ஃபைனலாக கனிமொழி அவர்களும் தினேஷ் குண்டுராவும் டிசைட் பண்ணுறாங்க இனிமே இது முடியாது, மேலே ஃபோன் பண்ணாதாங்க. அழகாக ஐடியா கொடுக்குறாங்க. ஸ்டாலின் அவர்கள் சோனியா காந்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. 2 பேரும் பேசி முடிவு பண்ணுறாங்க. அந்த இடத்துல பேசும்போது கார்டியலாக இருக்கும். சிதம்பரம் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் பேசும்போது அங்கே அனிமோசிட்டிக்கு இடமே கிடையாது. இவரும் பக்குவப்பட்ட ஒரு அரசியல்வாதி, அவரும் ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி. எனக்கு நீ வேணும், உனக்கு நான் வேணும்னும் போது அந்த டோனே மாறும். நீங்கள் வந்து இங்கே தான் வந்து அந்த சீட் ஷேரிங் கமிட்டி வந்து சைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எப்போவுமே இருக்கும். இந்த முறை என்ன பண்ணிட்டாங்கன்னா காங்கிரஸ் அவங்களே எல்லாத்தையும் பேசணுன்னே கம்யூனிகேஷன் கேப் இருக்குது. ஸோ கிரீஷ் அவர்களுடைய அந்த பழைய பேட்டிகள்லாம் திமுகவுக்கு பிடிக்கல. அதெல்லாம் வச்சு அவங்க வந்து ஒரு இமேஜ், ஒரு பிராண்டிங் ஒன்று பண்ணிட்டாங்க. இல்லை, காங்கிரஸுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது. இந்த முறை திமுக கூட்டணியை விட்டு விலகக்கூடாதுன்னு சொன்ன நிறைய காங்கிரஸ் தலைவர்களை இந்த டிவிகேக்கு போகணும்னு நினைக்கிற இந்த பர்டிகுலர் பீப்புள் வந்து நீங்கள் என்ன டிஎம்கேவோட ஏஜென்ட்டான்லாம் கேட்டிருக்காங்க காங்கிரஸ்க்குள்ள. இதெல்லாம் நடந்திருக்கிறது. ஸோ அப்போ பக்குவப்பட்ட ஒரு நபரை இன்னைக்கு அனுப்பி ஒரு பேச்சுவார்த்தையை சுமூகத்துக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, ஒருவேளை ஹைப்போதட்டிக்கலாவே பேசுவோமே சார், நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருந்து வெளியே வருது அப்படின்னா ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை இந்த மாதிரியான பக்குவப்பட்ட தலைவர்களுடைய நிலை என்னவா இருக்கும்? இல்லை, அவங்க ஒதுங்கிப்பாங்கன்னு தான் தோணுது. யாரும் ஒரு கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அளவில் சிதம்பரம் அவர்களுக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்குது. பட் ஆனால் அவருக்கு ஒரு கட்சியை தொடங்கக்கூடிய வயசு இருக்கான்னு எனக்கு தெரியல. அந்த எண்ணத்தில் கூட அவர் இருக்கிறாரான்னு தெரியாது. அவர் எண்ணத்தில் இருக்கிறாரான்னு தெரியாமல் நாம் பேசக்கூடாது. அப்போது செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து ஆரம்பித்தாலும் கூட அவர் பின்னால் நிறைய பேர் வரமாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு கட்சியினுடைய தேசிய தலைவராக இருக்கும் பொழுதே அவருக்கு இவ்வளோ பெரிய நான் கோஆப்ரேஷன் கொடுக்குறாங்க அந்த கட்சியில் இருக்கிறவங்க. உண்மையிலே வந்து இன்னைக்கு வந்து அவரோட பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம். இன்னைக்கு காலைல மதியானம் 2 மணி வரைக்கும் அவர் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருக்க. அவரை வந்து ஹைகமாண்ட் தான் டிசைட் பண்ணாங்க. பட் அவருக்கு வந்து ஒரு நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் இங்கே நடக்குது, பார்த்துட்டு தானே இருக்கும். ஸோ அதனால கட்சி காங்கிரஸ் ஒரு வேளை தாவேக்காக்கு போனால் கூட ஒரு நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் மாதிரி ஒன்று இருக்குமே தவிர கட்சி பெருசாக உடஞ்சி வர்றதுக்கான வாய்ப்பை நான் பார்க்கல. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்திருந்தா இந்நேரம் அந்த வாய்ப்பை திமுக தவற விட்டுருக்காரு. ஓகே, ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னும் 2 நாள்ல ஃபைனலைஸ் ஆகிடும் நினைக்கிறேன். 1 or 2 daysல முடிச்சிடும். ஓகே, அப்போ நம்ம திரும்ப மீண்டும் அந்த நேரத்தில் சந்திப்போம். நேரத்திற்கு ரொம்ப நன்றி.